கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுத்துருக்கேன். யோசிச்சு நடிச்சு முடிவு பண்ணிட்டேன்னா எங்கள் பேச்சை நாங்களே கேட்க மாட்டோம். லைக் அப்புறமேட்டு என்ன சொல்கிறதே தெரியல, ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஓகே. படம் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? என்ன சீன் பிடிச்சிருந்துச்சு? எப்படி பண்ணுவாரு? ரொம்ப எமோஷனலாக இருக்கு. சத்தியமா சொல்றேன், ரொம்ப முடியல நம்மளால. அந்த அவங்க அது போடாம விட்டுருந்தா கூட நமக்கு அந்த ஃபீலிங் வந்திருக்குமா தெரியல. ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. படம் எப்படி? சூப்பர் சூப்பரா இருந்தது. டெபியூட்ல எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. படம் எப்படி இருந்தது? பின்னாடி சொல்ல படம் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் டெபியூட்ல எப்படி இருந்தது ப்ரோ? டைட்டில் ப்ரோ படம் எப்படி ப்ரோ? அங்கமே தலபதி சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா படம் எப்படி இருந்தது? மேம் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு? டைட்டில் கார்ல எப்படி இருந்தது? செதுக்கிட்டாங்க ப்ரோ. தரமா இருந்துச்சு. லாஸ்ட் தான் ப்ரோ. சூப்பரா இருந்ததுங்களா? எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா நடிச்சிருக்கிறேன். நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? ப்ரோ படம் எப்படி நல்லா இருந்துச்சு? மாஸ் நல்லா இருந்தது. சூப்பர் படம் ப்ரோ. எல்லாரும் பார்க்கலாம். எல்லாம் வந்துருங்க, வந்து பாருங்க. லாஸ்ட் படம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் கண்டிப்பா வந்து பாருங்க. சூப்பரா இருந்ததுங்க. மிஸ் யூ தளபதி. லாஸ்ட் டெபியூட் வீடியோ எப்படி வந்து? சூப்பரா இருந்தது. சூப்பரா இந்த தொண்டை தான் போயிடுச்சு. தொண்டை ப்ரோ படம் எப்படி? லாஸ்ட் ப்ரோ சூப்பர் ப்ரோ. படம் எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. படம் எப்படி? சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. டைட்டில் கார்ல எப்படி இருந்தது? டைட்டில் கார்டெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. என்ன படம் எலெக்ஷன் முடி வந்தா இன்னும் நிறைய ஜெயிச்சிருப்பாரு. அதே மாதிரி சீன்ஸ்ல எப்படி இருந்தது ப்ரோ? சீன்ஸ்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அனிருத்தோட சாங் ஸ்பீச்லாம் நல்லா இருந்துச்சு. அஜித்தோட டைரக்ஷன்ல நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து வெற்றிமாறன் அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. அது டிஎம்கே வெற்றிக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி பார்க்கலாம்? ஓகே ப்ரோ. முதல்ல படமா எப்படி இருந்தது ப்ரோ? படம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். என்ன கடைசி படம் கொஞ்சம் ஃபீலிங்ஸா இருக்கு. கடைசி படம் ஃபீலிங்ஸ் ஆகுது. நீங்க எந்த படத்துல ப்ரோ தளபதி பண்ணாங்க? நான் வந்து பழசு போக்கிரிலேருந்தே இருக்கு. போகிரியில இருந்து போகிரி டு ஜனநாயகன். திருப்பி விஜய் நடிப்பார் தெரில ப்ரோ. தெரிலண்ணே. நடிச்சா நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ. இந்த படம் உங்களுக்கு ரேட்டிங் என்ன ப்ரோ? 10க்கு 10. 10. ஓகே ப்ரோ. ஓ நல்லா தான் சூப்பராக ஒர்க் வாட்சிங்னா லாஸ்ட் டைமாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருந்தது. பட் ஒர்க் வாட்சிங் லாஸ்ட் மூவி ஒர்த்தான மூவி தான். மூவிஸாகவும் சரி ஆக்டிங் வைஸாகவும் சரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பட் ஆனால் என்ன அந்த ஒரு ஃபீலிங் இன்னும் அது விட்டு போகலை. போகிற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அனிருத் என்ன சம்பவம் பண்ணியிருக்காரு? ஒர்த்தா தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. அதே கத்தி மாஸ்டர் அந்த வரிசையில் அந்த வைப்பு இப்போ கத்தி மாஸ்டர் அளவுக்கு இல்லைனாலும் இது நல்லாவே இருக்குது. நமக்கு நல்ல வைப்பாகவே இருக்குது. நல்லா வைப்பு. 100% சாட்டிஸ்ஃபைடா இருக்குங்களா? கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு என்கரேஜ் விஜய் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு. என்ன சீன் பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு கார்னிவல் சீனும் பிடிச்சிருந்தது. பட் ஆனால் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மூமெண்ட் தான். இதான் லாஸ்ட் படம் ஜெயிச்சாரோடது. எப்படி பண்றீங்க? ரொம்ப ஃபீல் பண்ணுது. ரியல் ஸ்டாலிங் அவுட். பட் என்ன பண்றது? உங்களுக்கு தளபதி சார் ஃபேவரட் மூவி என்ன? எனக்கு லேட்டஸ்ட்னா வந்து லியோ தான் ரொம்ப பிடிக்கும். உங்க ஃபேவரட் டயலாக்? அப்படியே ஒரு 2 வார்த்தை. கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுத்துருக்கேன். யோசிச்சு நடிச்சு முடிவு பண்ணிட்டேன்னா எங்க பேச்சை நாங்களே கேட்க மாட்டோம். படம் வேற லெவல் ப்ரோ. என் வாய்ஸே போயிடுச்சு பாருங்க. எங்க அண்ணனை பார்க்கணும், நான் பார்த்துட்டேன். அவ்வளோதான். சூப்பரா அஜியோட லாஸ்ட் படம் அந்த வீடியோ பார்க்கறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருந்தீங்க? நல்லா இருந்துச்சு சார். படம் எப்படி சார் இருந்துச்சு? நல்லா படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. நல்லா மேம் படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்ததுங்களா? கண்ணை போயிடுச்சு. எப்படி மேம் இருந்துச்சு? சூப்பர். மேம் படம் எப்படி மேம் படம் எப்படி இருந்தது? படம் எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். இந்த படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சூப்பர். நல்லா இருக்கு. சார் படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. மேம் படம் எப்படி நல்லா இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. மேம் என்ன படம் என்ன ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? சீன் மேம் எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. டைட்டில் கார்ல எப்படி இருந்தது ப்ரோ? எல்லாமே தரமா இருக்கு. சூப்பர். ஓகே. படம் எப்படி இருந்துச்சு? அருமையா சூப்பர் சூப்பர் சூப்பர். ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கும். படம் எப்படி சார் இருந்துச்சு? மேம் படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சு. மேம் படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருந்துச்சு? சூப்பர். அருமையா சூப்பரா இருந்துச்சு. நல்லா சூப்பரா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா
இருந்துச்சு மூவி. தளபதியோட கடைசி மூவி. எல்லாரும் மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்து முடிங்க. சொல்ல முடியல, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவர் இன்னும் நமக்கு வந்து நல்ல மூவிஸ் நடிச்சு கொடுக்கணும்னு தான் ஆசை. பட் அவருக்கு நமக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்கிறதுனால அவர் நமக்காக தான். வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க? சார் ரிவ்யூ வீடியோ லாஸ்ட்டாக போட்டாங்களா மேம்? எஸ் சார், ரொம்ப எமோஷனலாக இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப முடியலை நம்மளால். அந்த அவங்க அது போடாமல் விட்டுருந்தா கூட நமக்கு அந்த ஃபீலிங் வந்திருக்குமா தெரியல. ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. சார் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணவும் தான் இந்த முடிவை எடுத்திருக்காரு. ஸோ நம்ம அவரை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணணும். தேங்க்யூ. இதில் பிடிச்ச மாஸ் சீன்ஸ்னா என்னதுங்க மேம்? மாஸ் சீன்ஸ்னா அப்படின்னு ஒன்று இருக்குமான்னு இல்லை, படமே ஃபுல் மாஸாக தான் இருக்குது. விஜய் சாரோட ஃபேவரட் டைலாக் மேம்? விஜய் சாரோட ஃபேவரட் டைலாக் ஐ அம் வெயிட்டிங். கடைசி பாடம் சொல்லிட்டாரு, அதான் கஷ்டமாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து அவரை தான் பார்த்து வளர்ந்தேன். ஓகே. ஸோ அதில் எந்த குறையும் இல்லை. அது இல்லாமல் இத்தனை நாள் நம்ம தளபதி படம் பார்த்ததில்ல. இப்போ எமோஷ்னலாக ஆகுது. இப்போது வெளில வரும்போது இதுக்கு மேலே தளபதியை பார்க்க முடியாதா? இதுக்கப்புறம் என்ன? இப்போ பிக் ஸ்க்ரீன்னா அவ்வளோதானா தளபதி அப்படின்ற மாதிரி. அண்ணா ஒரு வாட்டியாச்சும் கேமியோவில் வந்துருங்கண்ணா, அடுத்த படத்துலையாச்சும் வாங்கண்ணா, வரணும்னா வாங்கண்ணா, நாங்களாம் இருக்கோண்ணா அப்படின்ற மாதிரி இருக்குது. கடைசியாக ஒருத்தர் விஜய் சார் எந்த அளவுக்கு மேம் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது, ஆனால் நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. கடைசி படங்கிறத ஏற்றுக்க முடியல, கொஞ்சம் எமோஷனலாக இருக்குது. அதுதான் வேற லெவலாக இருந்தது. பட் ஆனால் மூவியில் மிஸ் பண்ணுறது நல்லா இருந்துச்சு. 2 டைம் கூட பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. தளபதி பண்ணாலே சூப்பராக இருந்திருக்கு. படம் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? என்ன சீன் பிடிச்சிருந்துச்சு? எப்படி பண்ணுவாரு? சூப்பராகவே இருக்குது ப்ரோ. நான் ஆல்ரெடி வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பகவந்த் கேசரி மாதிரி இருந்தது அப்படி இப்படின்னு ரீமேக்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ அந்த படம் ஃப்ரெஷ்ஷாகவே பார்க்குறேன். சீரியஸ்லி வந்து ஒரு தளபதி ஃபேனாக, ஒரு தளபதி ஹார்ட் கோட் ஃபேனாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. ஸ்டார்டிங் டைட்டில் கார்டில் வந்து பார்த்தோம்னா பிளாஸ்ட் ஆக ஆரம்பித்தது. படத்தோடைய அந்த ட்ரிபியூட் வீடியோ வரைக்கும் பிளாஸ்ட் ஆகிட்டே இருந்துச்சு. சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? ஒரு சில சீன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் டைட்டில் கார்டு வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதையும் மீறி ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டும் இருக்குது. ஒருத்தர் கேமியோலாம் வராரு. ஸோ அந்த சீன்லாம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இன்னொன்னே நான் பைரசியும் வந்து பார்த்தோன்னா எதுவும் நான் வந்து பார்க்காம தான் இந்த படத்துக்கு வந்திருந்தேன். நான் ஒரு பிளைண்டாக அந்த படம் பார்த்தா தேட்டரில் தான் பார்க்கணுன்றதுக்காக வந்திருந்தேன். ஸோ எது சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றது ஒருத்தர் சொல்லி தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி இதில் வந்து பைரசியில் வந்து இந்த ஒரு சில சீன் இருக்காது, இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு நிறையா சொல்லியிருந்தாங்க. சரி என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேன். ஆனால் அது சீரியஸாக நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒன்று சொல்லிக்க தெரிஞ்சேன். தளபதி அவர்கள், அதாவது இவரை பார்த்து தான் நான் வந்து சினிமான்ற ஒரு விஷயமே அவ்வளோ ஒரு ரசித்து பார்க்க ஆரம்பித்தது. ஏன்னா என்ன ஒரு கிட்டத்தட்ட நான் 2004 பேட்சில் போகிறோம். 2004 தான் பிறந்தேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து தளபதி படம் பார்த்து தான் ப்ரோ வளர்ந்தேன் எல்லாமே. ஆனால் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, எப்படி சொல்கிறது, அதெல்லாம் ஒரு எமோஷனுங்க. சீரியஸ்லி உங்களுக்கு வந்து தளபதி விஜய் பிடிக்கல, அது வேற விஷயம், அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இன்னைக்கு சினிமாவுக்காக வந்து பார்த்தோன்னா அவர் அர்ப்பணிச்சது ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா இன்னைக்கு இப்போ அடுத்த படம் நடிச்சாருன்னா ஒரு இன்னும் கோடியில் சம்பளம் வாங்குற ஒரு பெரிய ஒரு நடிகராக வந்திருப்பாருங்க. வந்திருந்தா இன்னைக்கு அந்த ஒரு அந்தஸ்து இருக்குது. ஆனால் அந்த கோடியெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்காக, தமிழ்நாடு மக்களுக்காக நான் இது வந்து செய்யறதுக்காகவே நான் வருவேன் அப்படின்னு சொல்றதுக்கே முதல்ல ஒரு கட்சி வேணும் ப்ரோ. ஒரு ஃபெஸ்டிவல் மைண்ட் செட் மூலிமா வந்து ஆரம்பிக்கிறேன். ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி பொங்கல், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி ரம்ஜான் அப்படின்றது எல்லாமே சேர்ந்து ஒரு நான் ஃபெஸ்டிவல் டேஸில், ஒரு வீக் டேஸில் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து சிஎம் விஜய் அவர்களுடைய ஃபேர்வெல் மூவி ஜனநாயகம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நான் மட்டும் கொண்டாடுறேனா அப்படின்னு கேட்டால் வந்து தமிழ்நாடு, உலகமே வந்து இன்றைக்கி வந்து கொண்டாடிட்டு இருக்கு. பல போராட்டங்களுக்கு நடுப்புற, போராட்டங்களுக்கு தாண்டி வந்து சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன ஒரு கொஞ்சம் வருத்தம் அப்படின்னா படத்துக்கு வந்து ஃபைனலாக ஏசி டிக்கெட் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நானும் ஆரம்பத்தில் வந்து ஏசி டிக்கெட் ஏன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு லைட்டாக கொஞ்சம் வந்து யோசித்தேன். ஆனால் படத்துக்கு உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு இன்டர்வல் சீன் வரும், அப்புறம் வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்றது வரும். அந்த சீனை பார்க்கும்போது தான் தெரியுது இந்த படத்துக்கு கண்டிப்பாக வந்து ஏசி டிக்கெட் அப்படின்றது கொடுத்தது ஒன்றும் தவறு இல்லை அப்படின்றதான். அது மட்டும் இல்லாமல் அந்த சீனை வந்து டோட்டலாக வந்து கட் பண்ணவும் முடியாது. ஏன்னா அந்த படம் தான் வந்து ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டுக்கான ஒரு ஜனநாயகன் படத்துக்கு ஒரு மைய கருத்துன்னு சொல்கிறத விட மையப்புள்ளி அப்படின்றத சொல்லலாம். ஸோ அந்த சீனை நீங்கள் தூக்கிட்டிங்கன்னா படம் பார்க்குற சுவாரஸ்யம் அப்படின்றது ஒன்று இருக்காது. படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்றது நான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். விஜய் அவர்களுடைய இது வந்து ஒன் மேன் ஷோ அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லை வந்து ஃபேர்வெல் மூவி ஷோ அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அவருக்கு சப்போர்ட்டிவாக இந்த படத்தில் முழுக்க ஸ்டார்டிங் டு எண்டு வர முழுக்க நிற்கிறது அனிருத் அவருடைய பிஜிஎம். அனிருத் சார் அவர் தான் வந்து அவங்க 2 பேரும் இந்த படத்தை வந்து தூக்கி அப்படியே வந்து நிப்பாட்டிருக்காங்க அப்படின்றது வந்து ஓடப்போகுது. வேர்ல்டு வைல்டு அப்படின்றது வசூல் அப்படின்றது அடுத்த வாரம் அப்படின்றது கொஞ்சம் குறையத்துக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஸ்பைடர்மேன் வரப்போகுது. ஸோ இந்த நேரத்தில் ஃபயர் ஓடுறது அப்படின்றது விஜய் அவருடைய காழ்ப்புணர்ச்சி, விஜய் மேலே வந்து இருக்கிற காழ்ப்புணர்ச்சி. அவர் சிஎம் ஆனது இங்கே நிறைய பேருக்கு பிடிக்கல,
அதே மாதிரி அவர் வந்து அமைச்சர் பதவி நிறைய பேர் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. அதுவும் இல்லாமல் நிறைய டெண்டர் விஷயத்தெல்லாம் வந்து கட் பண்ணியிருக்காங்க, அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. நான் வந்து சினிமா ரிவ்யூ பேசிட்டு நடுப்புற அரசியல் பேசுனேன்னு யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் சில பேர் வந்து நீட் ப்ரோட்டஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு தேவையில்லாமல் என்னென்னமோ நீட் ப்ரோட்டஸ்ட்டை பற்றி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசாமல் அதில் சம்மந்தமான ஜனநாயக பற்றி திணிக்கிறது, பாலிடிக்ஸ் திணிக்கிறது அவங்கள கேள்விக்குறியாக்குறாங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன். மற்றபடி நீங்கள் வந்து படத்தை தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோட வந்து வாட்ச் பண்ணலாம்.